ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பார்வைக்கு, அதாவது வெற்றியை வழிமறைச்சி கருணா என்னென்னவோ பேசுகிறாரு கேவலமாக. என்ன, என் கூட இருக்கிற வரையும் நல்லா இருந்த, இப்போ அந்த கூட்டத்தை நம்பி போனல என்னை பகைச்சிக்கிட்டு என்ன நடுத்தெருவில் விட்டாங்களா, உனக்கு கோயில் தாண்டா கதி, நீ அனாதடா அப்படின்னு சொல்லி ஏடாகூடமாக திட்டும்போது இதை சுடர் பாப்பா கேட்டுட்டு, அவர் ஒன்றும் அனாதை இல்லை, அவர் எங்கள் அப்பா, அவருக்கு நான் இருக்கேன், நீங்கள் என்ன அவரை அனாதைன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வெற்றி கையை பிடிச்சிட்டு, எங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் கேவலமாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் வாங்கப்பா, நம்ம போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், வாங்கப்பா அப்படின்னு சுடர் பாப்பா கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பான்னு சொல்லி கேட்டதும் வெற்றிக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் வருது பாருங்க. அப்படியே அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாரு, ஹாப்பியாக. அவர் கை கால் தரையில் தங்க முடியாத அளவுக்கு அவருடைய மனசு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஆயிடுறாருங்க. அப்படியே அபியே பார்த்துக்கிட்டு அப்படியே வர்றாருங்க. அபி வாங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா, இனிமேல் நீ எங்கேயும் தங்கக்கூடாதுப்பா, யாரும் உன்னை உனக்கு யாரும் இல்லைன்னு பேசக்கூடாதுப்பான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு சுடர் அவங்க வீட்டில் வாசலில் நிற்கும்போது அபிக்கு கோபமாக வருது. ஏன்னா தருணும் தியாவும் வழியில் என்ன நடந்ததுன்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அப்போது சுடர் எங்கன்னும் போது சுடர் வெற்றியோட நிற்கிறாங்க. அம்மு, அப்பா இங்கே தான் அம்மு இருப்பார், நம்ம அப்பாவை நம்ம கூடவே வச்சுக்கலாம் அம்முன்றாங்க. அபிக்கு கோவம் என்ன சுடர், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நீ என்ன தான் அழுது பரண்டாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. இல்லை அம்மு, ப்ளீஸ் அம்மு, அப்பா இங்கே தான் இருப்பார் அம்மு, அப்பா எங்கே போவார், அவருக்கு யாரும் இல்லைன்னு அந்த கருணா பேசினாரு அம்மு, அப்பாவுக்கு தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் இல்லை அம்மு, அதனால தான் நான் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது சுடர் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அம்மு, அப்பா இங்கே இருக்கட்டும் அம்முன்னு கேட்கும்போது, என்ன சுடர், உனக்கு நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா தான் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்காக, என் கூடவே இருக்கிறதுக்காக, ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அப்பா உதவி பண்ணாங்கல்ல, நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்பாவை கூட பேசுகிறேன், அப்பா கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஓஹோ இதான் உன் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு, நீப்பா வா உள்ளே வான்னு கையை பிடிச்சி இழுக்க இழுக்க, சுடர் நான் வரவே மாட்டேன், அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லுங்க, அப்போ நான் உள்ளே வரேன் அப்படின்றாங்க. ஓ அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியான்ட்டு உள்ளே போயிட்டு சரின்ட்டு பேகை எடுத்து அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் சண்முகம் கேட்குறாரு, என்ன அபி என்ன பண்ணுறேன்னா, அண்ணன் நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் எங்கேயாச்சும் போகிறேன், அவள் பெரிய மனுஷியாக ஆயிட்டா, அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா, அவளே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, அபி சுடருடைய இடத்துல இருந்து பாரு, நாம தான் அவளை கஷ்டப்படுத்துகிறோம், அவள் 10 வருஷமாக அப்பாவே இல்லாமல் அவள் ஜெயிலில் வளர்ந்துருக்கா, இப்போ அப்பாவுடைய அரவணைப்பு கிடச்சதும், அதுவும் உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி இருந்திருக்கிறான், அதனால் அவனுக்கு நன்றி கடனா அவள் யாரோ ஒருத்தவங்க நீ அனாதைன்னு சொல்லும்போது சுடர் எப்படிம்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், அவள் பெத்த பொண்ணுமா, அந்த ஒரு இதுவில் அவனை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்திருக்கா, அதனால் அந்த நன்றி விசுவாசத்தில் அவள் 2 பேர் அன்பையும் அவள் மனசு தேடுது, நம்ம தான் அவளை புரிஞ்சுக்கணும், தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கம்மா, எக்கு தப்பான முடிவு எடுக்காதம்மான்னு சண்முகம் சொல்கிறாரு. சரிண்ணே, அப்போனா அவனை இங்கே கூட இருக்கணும்னு வா, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லுவா, என்னால் அதெல்லாம் முடியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் பண்ண வேண்டாமா, இப்போ அவன் இங்கே இருக்கட்டும்பா, வெளியே வான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், நீ உள்ளே போன்றாரு அப்பான்றாங்க. உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார், ஆனால் எக்காரணத்து கொண்டும் என் தங்கச்சி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் புண்படுத்துகிற மாதிரிலாம் அவர் நடந்துக்கக்கூடாது, அவங்க உணர்வை நீ மதிக்கிறியா இல்லையான்னு கேட்குறாரு. மதிக்கிற மாமா அப்படின்றாங்க. அப்போனா உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார், இந்த இடத்துல அவர் தங்கிக்க வேண்டிய வழியை பார்த்துக்கோன்ட்டு சுடரை சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அப்போது வெற்றி உக்கார்றாரு. நாளைக்கு அந்த இடத்துல எப்படி தங்க போகிறாரு அப்படின்ற கதையை பார்க்க தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, பாய்.